அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற ஆமென் அவர் ஆரம்பிக்கலாம். தாவீது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மேம்படட்டும். தொடர்ந்து நாம் வேதத்தில் இருக்கிற சில நபர்களை தொடர்ச்சியாக எல்லாரையும் பார்க்க முடியாது. 40 நாள் தான் இருக்கிறது, 14வது நாள். அதனால சிலர்தான், சில முக்கியமான நபர்களை மட்டும் நாம் அறிந்து அவர்களிடத்தில் இருக்கிற சில நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இன்றைக்கு தாவீது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. தாவீதுடைய சொந்த ஊர் பெத்லெகேம். அல்லேலூயா. அவனுடைய தகப்பனார் பெயர் ஈசாய். அவன் 8வது நபர் என்று 16வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. 8வது பிள்ளை. ஓகே. தாவீதுடைய தொழில் ஆடு மேய்க்கிற தொழில். அல்லேலூயா. தாவீது என்ன தொழில் பண்ணாரு? அவர் என்ன பண்ணல? சிறு வயசுல அவர் ஆடு மேய்க்கிறார். அந்த காலத்தில் ஸ்கூல்ல இருந்தான்னு தெரியல, ஸ்கூலுக்கு போல. அல்லேலூயா. இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்திருந்தாலும் அவர் அப்படி போகவில்லை. முழுக்க அவர் ஆடு மேய்க்கிற தொழிலை தான் சிறு வயது முதல் செய்கிறார். அவருடைய அண்ணன்கள் எல்லாரும் சவுலுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிற அரசாங்க போர்படை யுத்த வீரர்களாக இருக்கிறார்கள். தாவீது மட்டும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். கவனிக்க, இவர் ஆடு வைத்திருந்த காலங்களிலே தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஆமென். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தோம், அவர் கூட 40 வருஷம் ஆடு மேய்ச்சார். அவர் யார்? மோசே. இந்த ஆடு மேய்க்கிறவங்க தான் கர்த்தர் அதிகமாக என்ன பண்றாரு? ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல. அது ஆடு மேய்க்கும். முதல்ல என்ன பண்ணுங்க, ஊழியக்காரன் முதல்ல என்ன பண்ணுங்க, ஆடு மேய்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, கொண்டு போய் ஒரு 2 மாதம் 2 வருஷம் விடுறேன், சம்பளத்தை நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் ஆடு மேய்ச்சலாம். அல்லேலூயா. அது எவ்வளவு கஷ்டம் அங்கே போனதை தெரியும். இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் நிறைய பேர். அரபிக் கண்ட்ரிக்கெல்லாம் போகிறாங்க, மோஸ்ட்லி ஆடு மேய்க்கிறது போகிறாங்க. இங்கிருந்து அவர்களை ஏமாற்றி கொண்டு போவார்கள். அங்கே போயிட்டு ஆடுகளை கொடுத்து ஆடுகளை மேய்க்க சொல்வார்கள். 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு சொல்லிட்டு இங்கிருந்து கூட்டு போகிறவங்க வித்துட்டு வந்துடுவாங்க. அங்கிருந்து வெளியே வரவே முடியாது. 3 வருஷம் 5 வருஷம் அவன் ஆடு மேய்ச்சிட்டு கடைசியில் ஓடி வருகிற ஒரு நிலை தான் இருக்கும். ஆடு மேய்க்கிற அந்த தொழில் என்பது மிகவும் கடினமான தொழில். அதனுடைய அனுபவத்தை இவர் சொல்லும்போது சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு கரடி, ஒரு முறை கரடி, சிங்கம், புலி, அப்புறம் காட்டு மிருகங்கள் எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். அதனோடு அவர் சண்டையும் போட்டிருக்கிறார். ஆக இந்த ஆடு மேய்க்கிறது ஆடு எப்படி வேணாலும் மேய்ச்சிடலான்றதுல ஆடை பிடிப்பதற்காக அநேக மிருகங்கள் வரும். அந்த மிருகங்களை என்னப்படி ஆகணும், விரட்டுவதில் மேற்கொண்டாகணும். விரட்டிட்டு அது போயிடுமா என்ன? போகாது. அதை நீ கொலைக்கு செய்யணும், கொண்டு. நான் சிங்கத்தை கொண்டு இருக்கிறேன், ஒரு திசை ஒரு கரடி கொண்டு இருக்கின்ற ஆட்டை கிழிக்கிற மாதிரியே கிழிச்சு போட்டிருக்கிறேன்றார். அப்போ அதுக்கு முன்னாடி அவர் எதை கிழிச்சிருக்கிறார்? அட்டை கிழிச்சிருக்கிறார். கவனிக்கணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அழைப்புக்கு முன்னாடி அவர்களை உருவாக்குகிறார்.
தேவ ஜனத்தை நீ நடத்த வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக உனக்கு ஒரு பயிற்சி தேவை. எனக்கு வசனம் தெரியுன்றதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு வெறும் வசனம் தெரிஞ்சாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு பாட்டு பாடம் தெரியலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 10 ஆடை வச்சு மேய்ச்சி பார்த்து தெரியும் அதில் என்ன பிரச்சனை. 10 திசைக்கு ஓடும். 10 திசைக்கு ஓடும். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அது ஓடும். அது கூட்டிட்டு வரத்துக்குள்ள இது ஓடிடும். இங்கேயும் அங்கேயும் போயிட்டு நீ அலையறதுக்குள்ள படாத பாடாயிடும். அவ்வளோ கஷ்டம் இந்த ஆடு மேய்க்கிற தொழில். அதனால்தான் இயேசு சுவாமி சொல்றாரு, என் ஆடுகள் பிரச்சனை இருக்காது. எந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு எந்த ஆடுகள் செவி கொடுக்கிறதோ அந்த ஆடுகளால் மேய்ப்பனுக்கு சத்தமா சொல்லுங்க பிரச்சனையா? பிரச்சனை இல்லை. பிரச்சனை கொடுக்கிற ஆடு அவன் ஆடு இல்லை. எந்த ஆடு மேய்ப்பனுக்கு பிரச்சனை கொடுக்கிறதோ அந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அப்ப அது அவன் ஆடு இல்லைன்னு அர்த்தம். அப்ப மந்தையில இருக்குத பாஸ்டர் அந்த ஆடும் அப்படின்னா அது அவன் மந்த ஆடு இல்லை. அவன் மந்த ஆடு இல்லாத இன்னொரு ஆடு அந்த மந்தையில இருக்குதுன்னா அந்த ஆடு அந்த மந்தைய எதுக்கு வந்துருக்குது? கெடுக்க வந்திருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த மந்தையின் ஆடாகவே நீ இருக்கணும். அப்பதான் அந்த மந்தைக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. இல்ல அந்த மந்தையில நீ ஆடா இல்லாம வேற ஆளா இருந்தீங்கன்னா அந்த மந்தைய கெடுக்க வந்திருக்கிற நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கவனிக்கணும். அப்போ இந்த தாவீதுனுடைய வேலை முழுக்க ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார். ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு செடி எரியுது. அந்த செடியிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? பேசுறார். யாருக்கு? மோசே. ஆனா இவருக்கு அப்படி செய்யல. அல்லேலூயா. ஆமா, தேவன் ஒவ்வொரு முறையும் வேற விதத்துல நடத்துவார். ஒரே மாதிரி கிடையாது. கர்த்தர் இப்படிதான் வருவார்னு கிடையாது, இப்படிதான் பேசுவார்னு கிடையாது. கர்த்தர் யாரை கொண்டு பேச முடியும்? கழுதையை கொண்டு பேச முடியும். ஆடு மாடுகளை கொண்டு கூட கர்த்தர் உங்கள்கிட்ட பேச முடியும். அல்லேலூயா. கர்த்தரால் முடியாது கூடாது ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. போன வருஷம் வண்டியை மாத்த சொன்னாரு. நான் பெருந்தன்மையா கொஞ்ச நாள் இருந்துட்டோம். காசு பீஸ்லாம் இல்லைன்னு சொன்னேன். மறுபடியும் அதே மாதிரி விளையாடுறேன். அந்த ஆள் சொல்றான், எல்லாம் அந்த ஆளுக்கு தெரியும். அவருக்கு தெரியும், அந்த வண்டியை பத்தி அவருக்கு தெரியும். அவருக்கே உதவி செய்யணும். அதனால தான் வேடிக்கை பார்த்துன்றாங்க. எப்படி பாருங்க, ஒரே வார்த்தை அவருக்கு தெரியும் அந்த வண்டியை பத்தி. கவனிங்க, தேவன் நமக்கு நிறைய நேரங்களை நமக்கு கொடுத்து நம்மளை உருவாக்க நினைக்கிறார். நாம் தான் உருவாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை உருவாக்குவதற்கு தேவன் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். சில நேரங்களில் மனைவியை பயன்படுத்துவார். சில நேரங்களில் மனைவியை உருவாக்க கணவனை பயன்படுத்துவார். சில நேரங்களில் நம்மை உருவாக்க நமக்கு வந்து, அதை அப்படி சொல்லக்கூடாது, வேற மாதிரி சொல்லுவீங்கள, பிள்ளைகளை பயன்படுத்துவார். இவங்க கொடுக்கிற அந்த பிரச்சனைனால நம்ம விட்டுட்டே ஓடிடலாம் மாதிரி இருக்கும். அவங்களெல்லாம் வச்சுதான் நம்மளை என்ன பண்றாரு? உருவாக்கு. அதனால நம்ம சோர்ந்துட கூடாது. ஐயோ இப்படி ஆயிட்ட, அப்படி ஆயிட்ட, இது நடந்துட்டு அது நடந்து, கொஞ்சம் மௌனமாயிரு, கவனம் இரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்துது. என்ன நடக்குதுன்னு நமக்கு மண்டைக்கு தெரியாது, யாருக்கும் புரியாது. அல்லேலூயா. அமைதியா இருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்து கொள்வதுதான் நல்லது. அல்லேலூயா. அப்போ தாவீது
ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அல்லேலூயா. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி ஒரு அழைப்பை விடுக்கிறார். அவரை போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்து அதே இடத்துல இருக்கிற சோதரம் அப்படி சகோதரர்கள் மத்தியிலே, அவருடைய ஊரார் மத்தியிலே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். பண்ணிட்டு சாமுவேல் போயிட்டாரு. தாவீது எங்க போயிட்டாரு? ஆட்டைக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. இதெல்லாம் வசனத்துல இருக்கிறது. நான் உங்களுக்கு அப்படியே ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு வரேன். யார் எங்க போயிட்டா? அபிஷேகம் பண்ண சாமுவேல் அவர் மறுபடியும் அவங்க இடத்துக்கு போயிட்டார். இவர் எங்க போயிட்டாரு? ஆடு மேய்க்க போயிட்டார். எல்லாம் கவனிங்க. ஆடு மேய்க்க போயிட்ட பிறகு இது கொஞ்ச நாள் அப்படியே ஓடுது. இப்போ தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ சவுலாண்டது கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே போயிட்டார். லிசன். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் எங்க வந்துட்டார்? தாவீதின் மேல் வந்துட்டார். இப்போ தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டார். ஏன்னா அதற்கு முன்னாடியே தாவீது கர்த்தரோடு கூட ஜீவித்தவர். அவர் நல்ல சும்மா இருக்கும்போது அவனாகவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உருவாக்கி அவனே பாட்டு பாடி அவனே கர்த்தரை காடுகளிலே, மேடுகளிலே, வனாந்தரங்களிலே ஆடுகள் பின்னாடி பாடிட்டே இருக்கின்றவன். 24 மணி நேரமும் கர்த்தரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தவன் தாவீது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், ஆனாலும் அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்லை, நீ கர்த்தரை மட்டும் துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நேரம் வரும் அங்கிருந்து கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம். நீ எங்க வேணாலும் வேலை செய்ய, அதை பத்தி கவலை இல்லை. நீ யாரை வேண்டுமானாலும் இருந்துக்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் இல்லை படிச்சு இருக்கணும், இல்லை பைபிள், அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. பைபிளே உனக்கு தெரியலன்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. பைபிள், அதனால பைபிள் படிக்காம இருக்காதீங்க. சரியா? பைபிள் உனக்கு தெரியலனாலும் அவசியம் இல்லை. உனக்கு ஜெபிக்க தெரியலனாலும் அவசியம் இல்லை. அதனால ஜெபிக்காம விட்டுறாதீங்க, பைபிள் படிக்காம விட்டுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. தாவீது, கவனிங்க, தாவீது அந்த ஆடுகள் மேய்க்கும் போது பாடின பாடல்கள் தான் சங்கீதங்களாய் வந்தது. அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய உயர்வு பாரு, எவ்வளவு ஒரு மேன்மை. அப்போ ஆண்டுக்கு மறுபடியும் போயிட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இருக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் யாரை விட்டு போயிட்டார்? இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு போயிட்டார். இப்ப சவுல் மேல என்ன வந்திருக்குது? பிசாசு பிடிச்சிச்சு, பேய் பிடிச்சிச்சு. கொல்லாத ஆவியெல்லாம் ரொம்ப டீசெண்டா சொல்லுது பைபிள்ல. ஆக்சுவலா அவனுக்கு என்ன பிடிச்சிக்குது? பேய் பிடிச்சி போச்சு. பேய் வந்து ஆட்டுதான். கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை என்றால் அங்கே யார் வருவார்? ஹலோ, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை என்றால் அங்கே யார் வருவார்? யார் வருவார்? பிசாசு. எல்லாம் இங்க கவனிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்தால், நமக்குள்ளே இருந்தால், அல்லேலூயா, பிசாசுக்கு அங்க இடமே வேலையே கிடையாது. தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணும் வரை, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும் வரை பிசாசுக்கு அங்க வேலையே இல்லை. ஆவியானவர் விட்டு போயிட்டாருன்னா அங்க யார் வருவா? ஆமே. அப்போ தேவ ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தா நீ யாரை எதிர்த்து நிற்ப? இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு இல்லைன்னா நீ எதிர்த்து நிற்க முடியுமா? அப்ப யார் வருவா உள்ளர? அப்ப யார் எது பிடிக்கும் உனக்கு? அப்ப அதை ஓட்டுறதுக்கு யார் வரணும்? தாவீது வர. சும்மா இதெல்லாம் அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே விசுவாசத்துல வளர முடியும்.
விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும், பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ தாவீது அவன் பெரிய நபர்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த ஊர்ல பெரிய ஆள்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஏஜ்ட் ஆயிட்டு, ரொம்ப கிழவன்னு எழுதி வச்சிருக்காங்க அப்பாவை வேதத்துல. ரொம்ப வயசான நபர், சாமுவேலை விட வயசானவர். கவனிங்க, அப்படிப்பட்ட வீட்டுல ஒரு நல்ல புள்ள, கர்த்தரை ஆராதிச்சிட்டு இருக்கிற ஒரு புள்ள, கர்த்தர் அந்த பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 16ஆம் அத்தியாயத்துல 13ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் அதை நீங்க பார்க்கலாம். சரியா? கர்த்தர் தாவீதின் மேல் இருந்தார். சவுலுக்கு பிசாசு வந்து பிடிச்சிட்டு, சவுலுக்கு பிசாசு வந்து பிடிச்சு ஆடும். அப்பொழுதெல்லாம் தாவீதை கூப்பிடுவாங்க, தாவீதை போடுவாங்க. இப்படிதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் அறிமுகம். அல்லேலூயா சொல்லு. இப்படிதான் அறிமுகம் ஆகுது. ஒரு நாள் சவுல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னான்னு பைபிள்ல இருக்கு. நீ பெரிய ஆளா இருந்திருக்கலாம், உன்னை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கலாம், நீ தீர்க்க தரிசனம் கூட சொல்லி இருக்கலாம். ஆனா நீ அதை காத்து கொள்ளாத பட்சத்துல, கர்த்தருடைய பரிசுத்தமான அந்த ஜீவ வழியில நீ நடக்காத பட்சத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட்டு விலகி விடுவார். ரொம்ப டேஞ்சர், ரொம்ப 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 கஷ்டமான ஒரு நிகழ்வு. கர்த்தர் கைவிட்டார்னா என்ன நடக்கும் கதை? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். காத்தாடி கட்ட கேட்டாங்க, அருந்து போன காத்தாடி கட்ட, இவ்வளோ உயரம் வந்தியே, இப்போ கீழே விழுறிய, நீ பறந்து போனதுக்கு நீதான் காரணம் நினைச்சிட்டு இருந்தியோ? இல்லை இல்லை, அந்த நூல்ல ஒருத்தன் கீழே கையில பிடிச்சிருந்தான் பத்தியா, அவன் தான் காரணம். இவ்வளவு ஹைட்டுக்கு நீ மேல பறந்து போனதுக்கு. அவன் மட்டும் நூலை விடட்டும், உன் கதை என்ன ஆகுதுன்னு பாரு. யோசித்து பாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை, நாம் நல்லா பறந்து போயிட்டேன், மேல ஆயிட்டேன், பெரிய ஆள் ஆயிட்டேன் நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். சின்ன ஒரு நூல் அது, அந்த நூல்ல அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அதை விட்டாலும் கதை அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். இதை நம்ம ஒவ்வொரு முறையும் உணரணும். ஆசீர்வதிக்கப்படும் போதெல்லாம் உணரணும், கை நிறைய காசு வரும் போதெல்லாம் உணரணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த உணர்வு வரணும். கையில காசு வரும்போது அந்த உணர்வு வரணும். செல்வங்கள் செழிப்புகள் வரும்போது உணரணும். நல்ல சாப்பாடு சாப்பிடும் போது அந்த உணர்வு வரணும். நல்ல சாப்பாடு கூட எடுத்து வாயில வைக்கிறோம். ஹலோ, சூப்பர் மட்டன் பிரியாணி தான் எடுத்து வாயில வைக்கிறோம், வாய் ஒரே கசக்குது. எப்படி இருக்கும்? சாப்பிடுவேன். அப்ப இந்த நாக்கு கூட பாருங்க, அவர் சரியா வச்சிடலன்னா அது அந்த சாப்பாடு கூட நமக்கு பிடிக்காம போயிடும். இப்ப தேவனுடைய அந்த பெரிதான தயவை சார்ந்து வாழ்வது மிக முக்கியம். ஆக சவுல் கீழே இறங்குகிறார், தாவீது கொஞ்சம் கொஞ்சமாய் மேலே ஏறுகிறார். இறங்குவது என்பது ரொம்ப சுலபம், ஏறுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஆக தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, உடனே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு உடனே ராஜாவாக வந்துவிடவில்லை. அவர் அந்த ராஜ்யபாரத்தை பெறுவதற்கு என்ன பாடுபட்டார். இந்த சவுலுக்கு தெரிஞ்சு வைத்து, இனிமேல் நம்ம கதை ஒண்ணுத்துக்கும் உதவாது. இவனை சாகச்சாதான், எவனை? ஈசாயின் மகனாகிய தாவீதை சாகடிக்காத பட்சத்துல நம்ம ராஜ்யபாரம் நிற்காது. நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்முடைய பையனாகிய யோனத்தானும் ராஜாவாக வர முடியாது. தெளிவா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால எவ்வளவோ பிளான் பண்ணி தாவீதை கொலை செய்ய முற்பட்டான். யாரு? சவுல். ஒன்று நாங்க சொல்லட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் இந்த எண்ணங்கள் வராது.
இந்த எண்ணங்கள் எல்லாம் வருகிறது என்றால் அங்கே யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறா. அப்ப இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவனுக்குள்ள யார் இருக்கிறா? அவ்வளவுதான். ஒருத்தனை மேற்கொள்ளணும், ஒருத்தனை அழிக்கணும், ஒருத்தனை கெடுக்கணும். இவன் நம்ம இடத்த பிடிச்சிருவான், இவன் நம்மளுடைய எடுத்துக்குவான். கர்த்தர் கூட இருந்தா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் நடாத நாற்று எல்லாம் பிடுங்கப்படும் இருக்கு. கர்த்தர் நடாதத பிடுங்கப்படும், கலைகள் எல்லாம் பிடுங்கப்படும். கவனிச்சு பாருங்க. அபிஷேகம் என்பது உன்மேல் இருக்கும் என்றால் நீ எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அபிஷேகம் உன்னை காப்பாற்றும், நடத்தும். கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சிட்டுனா உன் இடத்தை ஒருவனாலும் வந்து எடுக்க முடியாது, பறிக்க முடியாது. அத நீ கவனிக்கணும். நீ எதை முதல்ல காப்பாத்திக்கிடணும்? கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தர் உன் கூட இருக்கிறத காப்பாத்திக்கிடணும். அதை உறுதிப்படுத்தணும். அது உறுதி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எத்தனை பேர் வரட்டும், வராம போறான், வரவன் போவான், எவன் வந்தாலும் எவன் போனாலும் அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அடிவயிறு முதற்கொண்டு எரியுது, தூக்கம் இல்லாம தவிக்கிறான், எப்படியாகிலும் அவனை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறான் சவுல். காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இல்லை. கர்த்தர் உன் கூட இருந்தா நீ அமைதியா இருக்க பழகிங்க. அவசரப்படாத. நீ அவசரப்படுறன்னா யார் இல்லை உன் கூட? கர்த்தர் இல்லை. அவர் சுலபமா வந்து உன்னை மேற்கொள்ள முடியாது அவங்களால. கர்த்தரும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், ராஜ்யபாரம் தானாய் உடனே அவனுக்கு வரல. சோதரம் அவன் வனாந்திரத்தில் வாழ வேண்டியதாக இருந்தது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது, ஜீவன் தப்ப ஓட வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு நேரம் வருகிறது, கர்த்தரே அவனை ராஜாவாக உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டு உடனே அவசரப்படுற ஆளுக்கு இன்னைக்கு உண்டு. கர்த்தர் நைட்டு வந்தாரு, தரிசனம் கொடுத்தாரு, கர்த்தர் இதை செய்ய சொன்னாரு, உடனே கிடையாது. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. கர்த்தர் இதுக்காக ஒன்று அழைக்கிறார், நீ அதுக்காக உருவாகணும். இன்னைக்கு அழைச்சிட்டாரு, நாளைக்கு ஊழியமா? கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அப்படிதான் இருக்குது, இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் அப்படிதான் இருக்காங்க. தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படிதான் இருக்கு பைபிள்ல. முடிவில் அது விளங்கும்னு இருக்கு. அது நிறைவேறுவதற்காக அது வரைக்கும் நீ உருவாகணும். என் ஜனத்தை அழிக்கிறாங்க, என் ஜனம் அழிஞ்சிட்டு இருக்கு, என் ஜனத்துக்கு யாரும் இல்லைன்னு அந்த உள் ஆதங்கம் வந்துட்டு, ஆனா அது இப்போதைக்கு போராடுகிற நேரம் இல்லை. போயிட்டு ஒரு 40 வருஷம் போயிட்டு வாடா, ஸ்கூலுக்கு போயிட்டு வாடா, காலேஜுக்கு போயிட்டு வாடாங்கிற மாதிரி யாரும் அனுப்பி விடுறாரு. ஒரு ஸ்கூலுக்கு அப்படின்னாரு, அதுதான் ஸ்கூல். அதுக்கப்புறம் இனிமேல் நீ சூப்பர் ஆயிட்ட, இப்ப போனீங்கன்னா நீ மேற்கொள்ள முடியும். அதாவது உனக்கு ஆசை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், தாகம் இருக்கலாம், வாஞ்ச இருக்கலாம், ஆனா ஒரு நேரம் இருக்கு, அப்பதான் நீ அதை அப்ளை பண்ணணும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கு. கத்துக்கணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அப்போ தாவீது வனாந்தரத்துல உறங்க கூட இடம் இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல், மாற்று வஸ்திரம் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டிருக்கிறான். ராஜ்யபாரம் அவன் கையில் வந்து விடுகிறது. அல்லேலூயா. அவன் ராஜாவாக மாறி விடுகிறான். சவுலின் காலத்திற்கு பிறகு சவுல் தாவீதை அழிக்க ஆசைப்பட்டான். தாவீது ஒரு நாளும் சவுலை அழிக்க ஆசைப்பட அவன் காலம் வரைக்கும் அமைதியார். அல்லேலூயா. சீக்கிரம் சாகணும்னு சொல்லி கூட என்ன பண்ணல தாவீது. நம்ம ஜெபம் பண்ணிடுவோம், ஆண்டவரே நாளைக்கு அவனை எடுத்துக்கணும். ஆண்டவர் துணிகரமான ஜெபம். தாவீது அப்படி ஒரு ஜெபம் பண்ணினதே இல்லை. அவர் மேல நான் என் கையை போட மாட்டேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் காலம் வரைக்கும் நான் அமைதியா. எவ்வளவு உத்தமம் இது.
சவுளை அழித்தவனை கூட தாவீது என்ன பண்ணிட்டான்? சூப்பர், கை கொடு, நான் செய்ய வேண்டியது நீ செஞ்சிட்ட அப்படின்லாம் அவனை வரவேற்கல. எப்படி ஒரு துணிகரம் வரலாம் உனக்கு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை கை வைக்கிறதுக்கு பனிஷ் பண்ணார். கவனிக்கணும், தேவன் இதெல்லாம் கூர்ந்து கவனிப்பார். நம்ம சில நேரத்தில் திருட்டளவா யாருக்கும் தெரியாது பண்ணிட்டு வந்துடும். கர்த்தர் அறிவார். அதெல்லாம் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். எந்த மேன்மையும் எந்த உயர்வும் எந்த ஆசீர்வாதமும் மனுஷனிடத்தில் வந்தால் அது சீக்கிரமாய் அது நிலைக்காது போயிடும். அல்லேலூயா. ஆக ராஜ்யபாரம் வந்துச்சு, சூப்பர் ஆயிட்டாரு, முடிச்சிடுறேன். நல்ல பொருள் ஆசீர்வாதம், வீடு வாசல், ஜனங்கள் சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு 4000 பேர், ஐயா ஐயா கொய்யான்னு சொல்றதுக்கு நிறைய பேர். அல்லேலூயா. வந்த உடனே தாவீது பாவம் செய்து விட்டான். அல்லேலூயா. பாவம் எப்ப செய்யலாம்? துணிகரமான பாவம். எல்லாம் வந்த போது மனிதனுடைய இருதயம் மிகவும் கொழுமை அடைந்து துணிகரம் கொள்ளும். நீ யாரு? எங்க இருந்த? அங்க இருந்து உன்னை கூட்டு வந்து உன்னை உயர்த்தி கனப்படுத்தி இன்னைக்கு உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கு நீ என்ன ஆயிட்ட? அம்மா, எவ்வளவு கிரிமினலா பிளான் பண்ணி ஒரு ஆளை போட்டு தள்ளி அந்த ஆளுடைய மனைவியை அபகரிக்க துணிந்தவன் அவன். சாதாரண கிடையாது. மனிதர்கள் எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் யோசிக்க. காசு வருதுன்னா பாவம் பின்னாடி வருது. அல்லேலூயா. ஆமென். யானை வரும் முன்னே, ஆமா, காசு வரும் முன்னே பாவம் வரும் பின்னே. இப்ப காசு வந்து எடுத்தா பாவம் வருமா பாஸ்டர்? வர்ற காசு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா பாவம் வரும். அல்லேலூயா. வர காசை நீயே யாருக்கும் தெரியாம பதுக்க ஆரம்பிச்ச, நிச்சயம் பாவம். அந்த காசை இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, என் உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, என் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பாவமே வர. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையில காசு வச்சுக்கினா எங்கேயாவது போர் கிடைக்கும். ஆமே. பணம் இருந்துட்டா ஊரா சுத்த வேண்டியதுதான் கையில வச்சுக்கிட்டு. அந்த பணத்தை சரியா செலவு பண்ண பழகினா உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா ஆத்துமாவை விட்டுற முடியாது. அதோடு ஆத்துமாவுக்கு எங்கேயாவது ஒரு நிம்மதி கிடைக்குமா? ஒரு சமாதானம் கிடைக்குமா? ஏதாவது சாட்டிஸ்ஃபைடு இருக்கா? நமக்கு திருப்தி என்பது இருக்கா? திருப்தி அடைஞ்சிருவோமா? கண்டிப்பா சாவர வரைக்கும் திருப்தி கிடையாது. நான் இதை சாப்பிட்ற விஷயத்துல திருப்தி ஆகுதுன்னா முடியாது. களியாட்டுகளை கவனிப்பதில் திருப்தி வந்துருமா? இல்லை. ஊரா சுத்தி பார்க்கறதுல, தேசங்களா சுத்தி பார்க்கறதுல திருப்தி வந்துருமா? இல்லை. இதெல்லாம் ஏன் வருது? பணம் இருக்கிறதுனால. ஏன் வந்தது பணம்? கர்த்தர் எதுக்கு பணம் கொடுக்குறாரு? அதை ஒழுங்கா செலவு பண்ற அப்படி ஒரு நிலை உனக்கு இருக்கா? இதை யோசிக்கணும். ஒழுங்காக கர்த்தர் கொடுக்கிற பணத்தை நீ செலவு பண்ணலன்னா பாவம் பின்னாடி வரும். இந்த தாவீது பாவம் செய்து விட்டான். அல்லேலூயா. தேவ மனுஷவதான் அதை உணர்த்துறான். உடனே அவன் மனம் திரும்பிட்டான். அதான் தாவீது கட்ட தேவனுக்கு பிடிச்ச ஒன்று. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவல் மனிதர்கள் இந்த மனிதர்களாகி நாம் இடறுகிறோம், பாவம் செஞ்சிட்டோம். இப்போ தேவன் வந்து அதை உணர்த்துகிறார். நீ செஞ்சது தப்புடான்னு. நாம் மறைக்கவில்லை. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இது முழுக்க 100% தாவீது கொடுக்கும். அந்த நேரம் முதல் கொண்டு அவன் சாகிற வரைக்கும் அவன் பாவம் செய்யாமல் வாழ்ந்தான். அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பது அதுதான். நான் மனம் திரும்பிட்டேங்க அப்படின்னா எது வரைக்கும்? மரணம் வரைக்கும். அது வரைக்கும் நீ செய்யக்கூடாது. அத ஒரு முறை ஒரு காரியம் இது ஐயோ கசுக்குத
இன்னதுமா கொடுத்த, கசக்குது அப்படின்னு என்ன பண்ணியாச்சு, கீழே துப்பியாச்சு. இப்ப இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க, இல்லையே நல்லத்தானே இருந்தது அப்படின்னு சொன்னோடனே துப்புன்னு என்ன பண்ணணும், எடுத்து மறுபடியும் கசக்குதான் பார்க்கணும். எத்தனை பேர் பகல் சொல்லிக்கிறீங்க? இதுதான் ஒவ்வொரு முறையும் விசுவாச வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். எது தவறு என்று இதை செய்யக்கூடாது என்று நினைத்தோமோ அதையே மறுபடியும் செய்து கொண்டிருந்தால், நாய், பைபிள் சொல்லியிருக்கு, நாய் கக்கினதை திரும்ப நாய் தின்னுமா தின்னாதா? அப்ப மறுபடியும் செய்தால் அவர்களை யார் என்று பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அந்த இப்ப என்ன சொன்னீங்க, அந்த சத்தமா சொல்லுங்க, அதுதான் எங்க போகாதா, பரலோகம் போகாதுன்னு எழுதி வச்சுக்கிது. நாய்கள் இருக்கா? நான் தப்ப சொல்றேன்னா இருக்கு, எங்க போகாது? ஆமா, அதாவது வாமிட் பண்ணி மறுபடியும் தின்றவங்க. இது தப்புன்னு தெரிஞ்சது, செய்ய மாட்டேன்னு ஒரு பொருத்தனை, தேவன் சொல்லிட்டாரு இந்த பாவண்டான்னு சொல்லிட்டாரு, மறுபடியும் செஞ்சா அவன் யாரு? சத்தியத்தை அறிந்தால்தான் சத்தியத்தின் மூலமாய் ஒரு விடுதலை வரும். இந்த உலகத்துல கிறிஸ்தவனா வாழ்றதுக்காக என்னையும் கத்த தெரிஞ்சுக்கல, அதற்கும் மேல பரலோகம் வரணும் தான் தெரிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில நிரந்தரம் இல்லாதது, நிலை இல்லாதது, எப்ப வேணாலும் முடியும். இன்னைக்கு நைட்டே கூட முடிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் தயாரா இருக்கீங்க? அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் கர்த்தருடைய பிள்ளை. கவனிக்கணும், இங்கே அவர் மனம் திரும்பி விடுகிறார், அதற்கு அப்புறம் அவர் பாவமே செய்யவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் இருக்க விரும்பினார். தேவனை அந்த ஆரம்பத்தில் ஆட்பைக்கும் போது எப்படிலாம் தேவனோடு இருந்தாரோ அந்த நிலைக்கு இப்போ வந்துட்டார். தேவனை குறித்த அதிக தியானம், வேதத்தை குறித்த தியானம், சபை குறித்த தியானம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த ஆசை, அந்த விருப்பம், அதற்கு வேண்டியதான பொருட்களை சேகரிக்கிற அந்த காரியம், இதுலதான் அதிகமான நேரங்களை, நாட்களை அவர் செலவு செய்தார். இப்படிப்பட்ட தாவீது மிகவும் முக்கியமானவராய் மாறினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்படுத்தி அந்த வம்சம் சொல்லுகிறது. வம்ச வரலாறு தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் என்கிற அடிமரம், அதிலிருந்து ஒரு கிளை எழும்பும். இயேசுவை பற்றி சொல்லுது. தாவீதின் திறவுகோலை இயேசு உடையவராய் வருவார் என்று சொல்லு. தாவீதின் வேறுமானவர் என்று இயேசுவை பற்றி சொல்லுது. தாவீதின் சிங்காசனம் நிலை பெறும் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் ஒரு மனம் திரும்பின தாவீதை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கூட மனம் திரும்பின ஒரு வாழ்வை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா, பாவ எண்ணங்களோடு, பாவ சுமையோடு வாழணும் அவசியம். நம் மனிதர்கள் தான், சக மனிதர்களோடு போகிறோம், வருகிறோம். சில தவறான எண்ணங்களும் சிந்தைகளும் வருவது இயல்புதான். அதை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தெரிவிக்கும் போது உடனே நீங்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு அவனை கனப்படுத்தினது போல நம்மையும் கூட தேவன் கனப்படுத்துவார். கண்களை மூடி நாம் சொல்ல பண்ணுவோம்.